நாங்களும் விஸ்வநாதபுரத்துல இருந்து தான் நான் வர்றேன். எனக்கு வந்து எங்க அண்ணனுடைய பையன் தான் வந்து சொன்னான். எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது. அப்போ அவன் சொன்னான், "அத்தை நீ வந்து இந்த கோயில்ல இங்க ஒரு வனபத்திரகாளி கோயில் இருக்கு. அங்க நீ போயிட்டு வந்தாலே உனக்கு ஒரு நல்லா இருக்கும்" அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சின்ன பையன் தான் சொன்னான். ஆனா அத நம்பி நாங்க வந்தேன். என்னையே அறியாமலே நாங்க அங்க வந்தோம். ஆனா வந்துட்டு நாங்க வீட்டுக்கு போகும்போதே எனக்கு ஒரு சக்தி, எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும், இன்னும் அடிக்கடி வரணும், இந்த அம்மாள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல வந்தது. அன்னைக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் அந்த யூடியூப்ல வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த அம்மாவ பார்த்துட்டு தான் எனக்கு தூங்கணும்னு நெனைப்பேன். அப்படி நான் பார்த்த அன்னைக்கெல்லாம் நான் தூங்கிருதேன். ஆனா மத்த நாள் நம்ம அப்படி மறந்துட்டு அப்படி படுத்தனா கூட கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு. அந்த மன உளைச்சலுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த கோயில்ல நான் இவ்வளோ வெயில் அடிக்குது சார். ஆனா நீங்க பேசும்போது எனக்கு வந்து எந்த ஒரு வெயிலினுடைய தாக்கமும் தெரியல. அந்த அம்மாவினுடைய அருள், அந்த அம்மாவினுடைய சக்தி என் உள்ளத்துல இருந்து நான் பேசுறேன் அவ்வளோதான். இந்த அம்மாகிட்ட வந்தா ஒரு மன நிம்மதி இருக்கு. அந்த மன அமைதியை தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்துட்டு இருக்கேன்.